நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் ஒவ்வொரு அரசியல் நடவடிக்கைக்கு அப்புறமாவும் கடுமையான விமர்சனங்களை சந்திச்சுட்டு வராரு. அது தவிர்க்க முடியாததா இருந்துட்டு தான் வருது. இதுல விஜய் அதிகமா விமர்சிக்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவரும் யூடியூபருமான சாட்டை துரைமுருகன். அதாவது விஜயை பத்தியும் தமிழக வெற்றி கழகத்தை பத்தியும் நிறைய விமர்சனங்கள் பண்ணிட்டு வராரு. இப்படி கூட கலாய்க்கலாமா அப்படின்னு எல்லாருமே யோசிக்கக்கூடிய வகையில விஜயை பத்தியும் அவரோட அரசியல் நடவடிக்கைகளை பத்தியும் நிறைய கலாச்சிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம சாட்டை துரைமுருகன் அவரோட பாணியில விமர்சிக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையுமே நெட்டிசன்கள் வரவேற்றுட்டு வராங்க. இந்த நிலையில தான் நாம் தமிழர் கட்சி சார்பில் சாட்டை துரைமுருகன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாரு. அப்போ இவர் பேசின ஒரு விஷயம் இப்ப ரொம்பவே பேசுபொருளா மாறி இருக்கு. மறுபடியுமே விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது என்னன்னா, இந்த பிரச்சார கூட்டத்துல சாட்டை துரைமுருகன் அவர்கள் விஜய் அண்ட் த்ரிஷா பத்தி பேசியிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் தான் ரொம்பவே பேசுபொருளா மாறி இருக்கு. இப்போ விஜய் த்ரிஷா பிரச்சனை கடந்த ஒரு மாதத்துக்கு மேல சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இப்பதான் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் மூட ஆரம்பிச்சிருந்த நிலையில இப்ப மறுபடியும் சாட்டை துரைமுருகன் விஜய் த்ரிஷா பத்தின விஷயங்களை கையில எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய்க்கு சவால் விடுக்கக்கூடிய வகையிலுமே சாட்டை துரைமுருகன் பேசியிருக்காரு. இந்த விஷயம் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம மறுபடியும் விஜய் த்ரிஷா இவங்களை பத்தின பேச்சுக்களை மறுபடியுமே கிளப்பி விட்டுருக்கு. இதனால எல்லாருமே திரும்பவும் ஆரம்பிச்சுட்டாங்க. விஜய் த்ரிஷா அப்படிதான் இப்படிதான் அப்படின்ற மாதிரி மறுபடியும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் வரக்கூடிய 20ஆம் தேதி விஜயோட வழக்கு விசாரணை, அதாவது விவாகரத்து வழக்கு விசாரணைக்கு வர இருக்கு. அன்னைக்கு தீர்ப்பு எந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு எல்லாருமே ரொம்பவே வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நேரத்துல சாட்டை முருகன் பேசின விஷயம் ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்ற ஒரு யூகத்துக்கு வழிவகுத்திருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ சாட்டை துரைமுருகன் அந்த நிகழ்ச்சியில என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களை விற்றாரு. அப்ப எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, விஜய் அரசியல், அதாவது இப்ப வரக்கூடிய தேர்தல் வர்றதுனால அந்த தேர்தல் செலவுகளுக்காக தான் அந்த இடங்களை விற்கிறார் அப்படின்ற பேச்சுக்கள் வந்துச்சு. ஆனா சாட்டை துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய லேண்ட் எல்லாம் வித்தாரு இல்லையா, அந்த லேண்டை வித்து இப்ப ஆஸ்திரேலியாவில் இடம் வாங்கி போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய் வாங்கின இடத்துக்கு பக்கத்திலேயே த்ரிஷாவுக்கும் இடம் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இப்போ த்ரிஷாக்கும் விஜய்க்கும் ஒரே இடத்துல லேண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சாட்டை துரைமுருகன் பேசியிருக்காரு. இது கொஞ்சம் சர்ச்சையா மாறி இருக்கு. என்னன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த தேர்தலில் எல்லாருமே சொத்து விவரங்களை தாக்கல் பண்ணாங்க. அப்போ விஜயோட மனைவி சங்கீதா பேர்ல ஒரு சொத்துக்கள் கூட இல்லை அப்படின்னு தான் அவர் சொல்லியிருந்தாரு. எல்லாமே விஜய் பேர்ல இருக்கிறது மட்டும்தான் காட்டியிருந்தாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் விஜய் அண்ட் த்ரிஷா 2 பேர் பேர்லயுமே சொத்துக்கள் இருக்கிறதா சாட்டை துரைமுருகன் சொல்லியிருக்காரு. ஒருவேளை விஜய் இதை மறுத்தார் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ஆதாரங்களை நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துரைமுருகன் சவால் விடுத்திருக்காரு. இப்படி சாட்டை துரைமுருகன் சவால் விடுத்து பேசியிருப்பதனால கண்டிப்பா இதுல உண்மை இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா யாருமே கையில உண்மைகள் இல்லாம, தங்கிட்ட உண்மைகள் இல்லாம பொது வெளியில இப்படி சவால் விடுத்து பேசவே மாட்டாங்க. அதனால சாட்டை துரைமுருகன் பேசுனது உண்மைதான், அப்போ உண்மைதான் இருக்க போகுது. அதனாலதான் இவ்வளவு தைரியமா பொது வெளியில இப்படி பேசி இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் ஒரு சுயநலவாதி அப்படின்ற மாதிரி கூட இவர் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய் மனுஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி சாட்டை துரைமுருகன் பேசியிருக்காரு. அதாவது விஜய் அயோக்கியன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துரைமுருகன் விளாசி எடுத்திருக்காரு. ஏன்னா அவர் பேச்சுக்கள்லே தெரியுது விஜய் மேல எவ்வளவு ஒரு ஆதங்கத்துல இருக்கிறார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆரம்பத்தில இருந்தே விஜய் பத்தியும் தமிழக வெற்றி கழகத்தை பத்தியும் நிறைய கலாச்சிட்டு வராரு சாட்டை துரைமுருகன். அது மட்டும் இல்லாம அவங்க மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளையுமே சாட்டை துரைமுருகன் முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்ப மறுபடியுமே அவர் ஒரு அயோக்கியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணத்தை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பொதுவா இப்போ வண்டி ஓட்டுறவங்க, லாரி ஓட்டுறவங்க, பூ விற்கிறவங்க, வாட்டவர் எந்த ஒரு வியாபாரம் பண்ணாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கையில கொஞ்சம் அமௌண்ட் சேர்ந்தது அப்படின்னா கண்டிப்பா லேண்ட் வாங்கினாங்கன்னா ஒன்னு என்ன பண்ணுவாங்க, தன்னோட மனைவி பேர்ல வாங்குவாங்க, இல்லாட்டா குழந்தைகள் பேர்ல வாங்குவாங்க. ஆனா விஜய் இவ்வளவு காலம் சம்பாதிச்சிருக்காரு. சம்பாதிச்சும் தன்னோட மனைவி பேர்ல ஒரு இடத்த கூட வாங்கல, தன்னோட மகன் பேர்லயோ எந்த ஒரு சொத்துக்களையும் வாங்கல. இப்படிப்பட்ட அயோக்கியனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சாட்டை துரைமுருகன் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம், அதாவது இப்போ இந்த லேண்ட் எல்லாம் வித்தார் இல்லையா, அதுக்கான காரணத்தையுமே சொல்லியிருக்காரு. என்னன்னா, இப்ப வரக்கூடிய ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த விவாகரத்து மனு தாக்கல் தொடர்பான விசாரணை வர இருக்கு.
அந்த நேரத்துல வந்து இப்போ வந்து அந்த மனு தாக்கல்ல நம்மளுடைய சங்கீதா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு வந்து ஜீவனாம்சம் வேணும், அவங்களோட சொத்துக்கள்ல பாதி உரிமை கண்டிப்பா மனைவிக்குமே இருக்குது. விஜயோட சொத்துல அவரோட மனைவி சங்கீதாவுக்கும் பாதி உரிமை இருக்கு. ஒருவேளை இந்த விசாரணையோட முடிவுல வந்துட்டு லேண்ட் கொடுக்குற மாதிரியோ சொத்துல பாதியை கொடுக்குற மாதிரியோ வந்துச்சு அப்படின்னா விஜய் வந்து கண்டிப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. ஒருவேளை கொடுக்குற மாதிரி நிலைமைக்கு வந்து ஒத்துக்க வச்சாலுமே அது நடக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த சென்னையில இருக்கக்கூடிய லேண்டுகள் எல்லாத்தையுமே விஜய் வந்து வித்துட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சாட்டை துரைமுருகன் சொல்லியிருக்காரு. அதாவது அவரோட அயோக்கியத்தனம் இதுலதான் தெரிய வந்திருக்கு. அவர் வந்து ஒரு அயோக்கியனா இருக்கிறதுனால மட்டும்தான் தன்னோட மனைவிக்கு வந்து எந்த சொத்துக்களும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக சென்னையில இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் வித்துட்டு ஆஸ்திரேலியாவில் போய் வாங்கியிருக்காரு. அதுவும் அவர் வாங்கின இடத்துக்கு பக்கத்திலேயே த்ரிஷாவுக்கும் நிலம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சாட்டை துரைமுருகன் சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு. அதனால இப்படிப்பட்ட அயோக்கியனை நான் பார்த்ததே கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி வந்து இவரை சொல்லியிருக்காரு. இப்போ விஜய் அண்ட் த்ரிஷா இவங்க 2 பேரை பத்தின விஷயங்களுமே கடந்த ஒரு மாசத்துக்கு மேல சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே ட்ரெண்டிங்ல போச்சு. அதாவது அந்த ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு 2 பேருமே ஒரே போல காஸ்டியூம் போட்டுட்டு போன விஷயம் வந்துட்டு ஒரே நாள் நைட்ல வந்துட்டு ரொம்பவே விவாதத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா சங்கீதா ஒரு பக்கம் மனு தாக்கல் பண்ண அதே டைம்ல இவங்க 2 பேரும் ஜோடியா போக, அது மட்டும் இல்லாம சங்கீதா வந்து அந்த மனு தாக்கல்ல ஒரு நடிகை கூட தொடர்புல இருக்குன்னு குறிப்பிட்டதுனால 2 பேரும் சேர்ந்து போனதுனால விஜய் வந்து த்ரிஷா கூட தான் கள்ள தொடர்புல இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இதுவரைக்கும் எந்த இடத்துலயும் சரி த்ரிஷாவும் சரி விஜயும் சரி எந்த இடத்துலயுமே வந்து ஓப்பனா எந்த இடத்துலயுமே நாங்க ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இல்லை, அதுக்கு மறுப்பும் தெரிவிக்கல, அதுக்கான விளக்கத்தையும் கொடுக்கவும் இல்லை. குறிப்பா விஜய் வந்து ஒண்ணுதான் சொன்னாரு, இப்ப நடந்துட்டு இருக்க பிரச்சனை எல்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி சொன்னாரு. இது வந்து கொஞ்சம் பெரிய அளவுல பூதாகரமா வெடிச்சுது. ஒரு மனைவியை கூட ஒர்த் இல்லைன்னு சொல்றாரு விஜய்லாம் எப்படி நாட்டு மக்களை பாத்துக்க போறாரு, தமிழக மக்களை வந்து காப்பாற்ற போறாரு, பெண்களை காப்பாற்ற போறாரு அப்படின்னு எல்லாருமே கேள்வி எழுப்பினாங்க. பட் இருந்தாலும் விஜய் அவரோட அரசியல் பணிகள்ல தொடர்ந்து ஈடுபட்டு தான் வந்துட்டு இருக்காரு. இப்போ சாட்டை துரைமுருகன் முன் வச்ச ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, விஜய் லேண்ட் வித்த விஷயம் வந்து தன்னோட மனைவிக்கு சொத்துக்கள் கிடைக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் லேண்ட் வித்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. சோ இப்போ இவர் இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா விஜய் ஆரம்பத்துல அந்த லேண்டை விற்கும் போது வந்து இவர் வந்து இப்ப அரசியலுக்கு வந்துட்டாரு, தேர்தல் பணிகளுக்காக தான் இடத்தை விற்கிறார் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொன்னாங்க. அரசியல் ஆலோசகர்கள் இவங்க எல்லாருமே அப்படிதான் சொன்னாங்க. ஆனா சாட்டை துரைமுருகன் சொன்ன விஷயம் தான் இப்ப வந்து கொஞ்சம் வைரலா மாறிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் யோசிக்கவும் வச்சுது. என்னன்னா விஜய் வந்து ஒருவேளை இதுக்காக தான் பண்ணியிருப்பாரு போல. இந்த அளவுக்கு ஒரு மோசமான நபராப்பா விஜய், இப்போயும் தன்னோட மனைவிக்கு சொத்துக்கள் கிடைக்க கூடாது அப்படின்றதுக்காக லேண்டை வித்து ஆஸ்திரேலியாவில் வாங்கி போட்டிருக்காரு. தன்னோட மகனுக்கும் இது பண்ணல, மகளுக்கும் எதுவும் பண்ணல, மனைவிக்குமே எதுவும் பண்ணல. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்ததே இல்லை. இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தனமா இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து எப்படி நாட்டு மக்களை வந்து பாத்துக்க போறாரு, மக்களுக்கு என்னத்தை நல்லா செய்ய போறாரு. ஒருவேளை இவர் வந்து ஆட்சி அமைத்து மக்களுக்காக வந்தா கூட மக்களுக்கு செய்வாரா, இல்லாட்டா தனக்கு மட்டும் போதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துமே தனக்காக சேர்த்துக்கிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுது அப்படின்ற மாதிரி தான் மக்கள் வந்து சொல்லிட்டு வராங்க. சோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இப்படி இந்த விஷயங்கள் எல்லாமே பரபரப்பா பேசிட்டு இருக்கக்கூடிய நிலையில மறுபடியும் இந்த விஜய் த்ரிஷா பிரச்சனை மறுபடியும் பூதாகரமா வெடிக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சாட்டை துரைமுருகன் சொன்ன வந்து ஷாக்கான நியூஸ் தான். என்னன்னா லேண்ட் 2 பேருக்கும் ஒரே பக்கத்துல இருக்குது. இதனாலதான் விஜய் வந்து ஆஸ்திரேலியாவில் லேண்ட் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சாட்டை துரைமுருகன் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சவால் விட்டுருக்காரு, இதை நீங்க மறுத்தீங்கன்னா என்னால அந்த டாக்குமெண்ட் வெளியிட முடியும், அதுக்கான ப்ரூஃபை நான் காட்டுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சாட்டை துரைமுருகன் சொல்லியிருக்காரு. பட் இதுக்கு வந்து விஜய் வந்து மறுப்பு தெரிவிப்பாரா, இல்லட்டா எந்த பிரச்சனைக்குமே வாயை திறக்காம விஜய் வந்து அமைதியா மௌனம் காத்துட்டு தான் இருக்காரு. குறிப்பா அவரோட ஜனநாயகன் படத்துக்காகவே விஜய் வந்து வாயை திறக்கல. அப்படி இருக்கும்போது சாட்டை துரைமுருகன் அவங்களோட பேச்சுக்கு வந்து விஜய் வாயை திறந்து பேசுவாரா, அந்த லேண்ட் விஷயத்துக்காவது மறுப்பு தெரிவிப்பாரா, எனக்கு வந்து அங்க லேண்ட் இல்லப்பா, அதுவும் த்ரிஷா இடத்து பக்கத்துலலாம் எனக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லுவாரா, இல்லட்டா வழக்கம் போல அமைதியா இருந்துட்டு அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது விஜய் த்ரிஷா 2 பேருக்கும் பக்கத்துல லேண்ட் இருக்கு அப்படின்றதையும், விஜய் வந்து தன்னோட மனைவிக்கு சொத்துக்கள் கிடைக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த லேண்ட் எல்லாம் சென்னையில இருக்கக்கூடிய லேண்டுகள் எல்லாம் வித்து ஆஸ்திரேலியாவில் இடம் வாங்கி போட்டிருக்காரு அப்படின்ற விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.